தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லை கல்லான சர்வே கல்லில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை எந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த இந்து பெருங்குடி மக்களும் வைக்கவில்லை, மதுரை மக்களும் வைக்கவில்லை. நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய சங் பரிவாரத்தை சேர்ந்த ஒரு நபர் கொடுத்த வழக்கில் சங் பரிவார ஆதரவாளராக இருந்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு தீர்ப்பை சொன்னதின் விளைவாக மதுரையில் ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அந்த பதட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக கையாண்டு தன்னுடைய காவல்துறையை அதற்கு சரியான முறையில் பயன்படுத்தி இன்றைக்கு மதுரையினுடைய அமைதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய அமைதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக திகழ்கிறது. கல்வியில, வேலை வாய்ப்பில, மருத்துவ கட்டமைப்பில, இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் ஒரு அமைதியான ஒரு சமூக நல்லிணக்க மண்ணாக இருந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் நாங்கள் மேலும் வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக நாங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது. எந்த கொள்கை கோட்பாடும் வளர்ச்சி திட்டம் குறித்து அவர்களுக்கு கிடையவே கிடையாது. மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் அற்ற ஒரு கூட்டம் இந்த சங் பரிவார கும்பல். அவர்கள் ஆட்சிக்கு வருவதெல்லாம் கலவரங்கள் மூலமாக ஒன்று ஆட்சிக்கு வருவார்கள், மக்களை பிரிப்பதன் மூலமாக ஆட்சிக்கு வருவார்கள். இல்லை என்று சொன்னால் வாக்கு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வருவார்கள், அல்லது வேறு கட்சியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏவை விலைக்கு வாங்குவதன் மூலமாக ஆட்சி அமைப்பார்கள். இப்படிதான் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வழிமுறை. அப்ப இன்றைக்கு எதை வைத்து தமிழ்நாட்டை இன்றைக்கு கபலீகரம் செய்வது என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் எஸ்ஐஆர் ஒரு புறத்துல, இன்னொரு புறத்துல திருப்பரங்குன்றத்துடைய கலவரம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நீதிபதியையே அதற்கு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப இதைத்தான் இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எதிர்க்கிறார்கள். முஸ்லீம்கள் இதுலயே முன்னணியில வந்து போராடல, முஸ்லீம்கள் ஏன் பிரச்சனை செய்யவில்லை என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. முஸ்லீம்கள் இதுல பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இது நியாயம் இல்லை என்று எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகள் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலேயே இந்த சங் பரிவார சங்கிகளை ஓடவிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாததை கண்டிச்சு அவங்க கடையடைப்பு நடத்தணும்னு ஒரு கோரிக்கையை முன்வைத்த போது எந்த இந்து பெருமக்களும் தங்களுடைய கடைகளை அடைக்க மாட்டோம் என்று அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இந்து பெருமக்கள் இன்றைக்கு நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம், சமூக நல்லிணக்கத்தின் பக்கம் உறுதியாக இருக்கும் போது முஸ்லீம்கள் அதில் முன்னின்று நின்று இதை பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் அமைதி காக்கிறார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதையும் மீறி ஒன்று வறுமையானால் அனைவரும் சேர்ந்து இந்த சங் பரிவார கூட்டத்தை எதிர்கொள்வதற்கு தயாராவோம் என்பதை சொல்லக்கூடிய பேரணி தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சமூக நல்லிணக்க அமைதி பேரணி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு தொடக்கம். இது தொடருமையானால் தமிழ்நாடு முழுக்க இந்த சங் பரிவார கூட்டத்துக்கு எதிராக எழுச்சி மிக்க மக்கள் போராட்டங்கள் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பிரச்சனையில் மிக தெளிவாக தமிழ்நாட்டுடைய அமைதியை, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்ததற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த நேரத்தில் நெஞ்சார பாராட்டுகிறேன். அதே போன்று மதுரை காவல்துறையையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மதுரையை வந்து ஒரு அயோத்தியா சொல்லிட்டு பாஜக தலைவர் சொல்றாங்க. அதாவது அவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க என்ன செய்ய வரோம்? அந்த தூண்ல போய் ஒரு தீபம் ஏத்துறது தானே கேட்கிறோம். ஒரு தீபம் ஏத்துறதால ஒரு 10 பேர் தீபம் ஏத்துறதுக்கு போங்கன்னு ஒரு நீதிபதி உத்தரவிட்டதால என்ன வந்துட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, இன்னொரு புறத்துல திருப்பரங்குன்றம் தான் தமிழ்நாட்டின் அயோத்தி என்று எச் ராஜா பேசுகிறார். அவர் ஒரு படத்தை வெளியிடுகிறார். அந்த படத்தினுடைய டைட்டிலேயே, அவருடைய முகப்பு படத்திலேயே டிசம்பர் 6 என்பது அயோத்தியில் மட்டுமல்ல என்று போடுகிறார். அப்ப இன்றைக்கு திட்டமிட்டு இந்த திருப்பரங்குன்றம் மலையை வைத்து சிக்கந்தர் பாதுஷாவினுடைய தர்கா மற்றும் அங்க தொழுகை பள்ளிவாசலை வைத்து பிரச்சனையை உருவாக்க வேண்டும், அதை தகர்க்க வேண்டும் என்று அவருடைய திட்டமா இருக்கிறது.
அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, அந்த ராஜா சொல்கின்றார், எச் ராஜா சொல்கின்றார், அங்க இருக்கக்கூடிய தர்காவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். வேறு இடத்துக்கு மாத்தணும், மாத்திட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அப்ப வந்து பாபர் மஸ்ஜிதை இடித்தது போன்று இந்த தர்காவை இடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு வெப்சைட்டை சொன்னார் பாருங்க, 175 பள்ளிவாசல்களும் அதே போன்ற தர்காக்களும் இடிப்பதற்காக அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் ஒரு மிக பாரதூரமான தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கும் அமைதியும் ஒன்றாக சீர்குலைப்பதற்கான ஒரு சதித்திட்டம் பின்னால் இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு அரசு இதை நன்றாக புரிந்து கொண்டு இதை மூலையிலேயே கிள்ளி எறிவதற்குரிய வகையில அது உயர்நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி, மேலும் மேலும் நீங்கள் தீர்ப்பளித்தாலும் சரி, நாங்கள் போடக்கூடிய 144 நீங்க வந்து ரத்து செய்தாலும் சரி, உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீ சிஎஸ்எஃப் என்கின்ற மத்திய படையை கொண்டு வந்தாலும் சரி, நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு இன்றைக்கு உறுதியோடு இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு உறுதியோடு இருக்கிறாங்க. எனவே தமிழ்நாடு அரசினுடைய அந்த நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டுகிறோம். மதுரையை மட்டுமல்ல, நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகளை காக்கிற வண்ணமாக மதுரை இது, மாமதுரை இது, இது பேரணி, மக்கள் எல்லாரும் ஓரணி என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகள், ஜமாத்துகள், மதச்சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்திட வேண்டும். நாங்கள் ஒருபொழுதும் இந்த மதத்திற்கு, நாங்கள் மதவாதத்திற்கு பலியாக மாட்டோம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த பேரணியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அவர்களால், பாஜக, ஒன்றிய RSS சங்க பரிவார்களால் இந்த தமிழ்நாட்டிலே அரசியலுக்கு அவர்களால் இடம்பெற முடியவில்லை என்பதை மனதில் வைத்து இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக மக்களுடைய மதத்தை, மனங்களை மதத்தால் பிளவுபடுத்துகிற நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார்கள். இது எங்கள் நாடு, இது தமிழ்நாடு. நாங்கள் மாமன்களாக, மச்சான்களாக, அண்ணன்களாக, சித்தப்பா சித்திகளாக நாங்கள் தொடர்ந்து வாழுவோம். எங்களை எந்த மதவாதத்தாலும் பிரிக்க முடியாது என்று மதுரை மக்கள் இன்றைக்கு அதற்கு பதில் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நீதியரசருடைய இந்த நடவடிக்கை என்பது இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற இம்பீச்மெண்ட் நடவடிக்கைக்கு தோதுவாக தனது பதவியை ராஜினாமா செய்து அவர் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களும் கூட இந்தியாவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து இந்த நடவடிக்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். எப்படி வந்தாலும், எந்த ரூபத்தில் மதவாதம் வந்தாலும், இது மதுரை, இது தமிழ் மண், இந்த தமிழ் மண்ணுக்கு மதவாதத்தில் இடமில்லை என்பதை நிரூபிக்கிற நடவடிக்கைகள் எங்களது நடவடிக்கையாக இருக்கும். இந்த தீபத்தூனுடைய விஷயத்துல தமிழக அரசினுடைய நடவடிக்கை, மதுரை காவல்துறை நடவடிக்கை பாராட்டத்தக்க நடவடிக்கை. தொடர்ந்து இதனை எடுத்து சென்ற வேண்டும். எந்த ரூபத்தில் வந்தாலும் மதவாதத்தை நாங்கள் வீழ்த்துவோம் என்பதை நாங்கள் அவங்க எல்லாம் இப்ப பெரிய பெரிய ரவுடிகள் ஆயிட்டாங்க. உதாரணத்துக்கு அவர் அந்த படத்துல, திரைப்படத்துல அவர் வந்து பெரிய ரவுடியாக அவர் வந்து மாறிவிட்டார். இப்ப ரவுடிகள் எல்லாம் திரைப்படத்தில் தான் நடிக்க போகிறார். எனவே அவர்கள் டைம் பாஸ்க்காக ஏதாவது சொல்வார். எனவே இந்த தமிழ்நாடு என்பது, மதுரை என்பது அது தமிழ் மண், அது தமிழ் மண் தான். தமிழ்நாடு அயோத்தியை வேண்டுமானால் தமிழ்நாடாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் மதுரையை ஒரு பொழுதும் அது போல மாற்றுவதற்கு இந்த மக்கள் இடம் தர மாட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களது உறவு என்றைக்கு நீடிக்கும், அவர்களுக்கு அது பகல் கனவாகவே மாறிவிடும்.